ஆஃப்டர் மேரேஜில் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரே ஒரு மெயின் சேலஞ்ச் வந்து ஹியூமன் ஹேண்டலிங் தான். நம்ம கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே டாஸ்க்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாம் அவங்களோட பெரிய கனவே திடீர்னு டிஸ்ட்ராக்ட் உடையும் போது அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களோட சமநிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்கள முதல்ல சரி பண்ணணும். அதே நேரத்தில் கேஸையும் ரன் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் நடக்கிற இம்பேக்டை அவங்களுக்கு சொல்லும்போது இன்னும் மேற்கொண்டு அவங்க உடைவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சந்தேகம் தான் இருக்கும். அதை நம்ம ஆதாரப்பூர்வமாக காட்டும்போது ஆல்ரெடி லைட்டாக கிராக் தான் விழுந்திருக்கும் அவங்க இதயத்தில். இதை பார்த்தோன்னே சுத்தியில் அடித்து உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க டேக்கிள் பண்ண வச்சு, இது ஒரு விஷயம் கிடையாது, இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னாலும் வரலாம். சார் எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரா, நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இது நாட் ரெக்கமெண்ட். நம்ம வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. எல்லா வேவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு சூட் ஆகும், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம். சில பேர் அடமெண்ட்டாக சம்ஒன் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரு 100ல் ஒரு 10 பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களால ஏற்றுக்க முடியாது. அடுத்தவட்ட போயிட்டான்ல, நான் டிவோர்ஸ் போகிறேன். அது டிவோர்ஸ் போகிறேன்றதை அவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா,